கௌரி சீரியல்ல ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்த நந்தினி அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி தான். திரையில ஒரு மரண காட்சியில நடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. இது அவங்களோட ரசிகர்களையும் ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. இவங்க கன்னட தொலைக்காட்சி நடிகை தான், பெங்களூர்ல வசிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கன்னடத்திலையும் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்ல துணை வேடத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல இடத்தை பெற்று தந்திருக்கு. கன்னடத்துல நடிச்சு வந்த இவங்களுக்கு நம்ம தமிழ்ல கௌரி தொடர்ல லீட் ரோல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய வரவேற்புங்க. இந்த சீரியல்ல ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இரட்டை வேடத்துல நடிச்சாங்க. அந்த தொடர்ல அவங்களுடைய நடிப்பு பார்வையாளர்கள் கிட்டையும் ரொம்ப அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற்று கொடுத்திருக்கு. நந்தினி அவங்க நடிச்சிட்டு இருந்த கௌரி இந்த சீரியலோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்க பெங்களூர்ல தான் தங்கி இருந்த அறையில இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்ல. இது குறித்து காவல்துறையினரும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தொலைக்காட்சி துறையை சேர்ந்த பல கலைஞர்கள் இந்த நடிகைக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய திடீர் மறைவு கன்னட மற்றும் தமிழ் தொலைக்காட்சி நடிகர்களையும் ரசிகர்களையும் ரொம்பவே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. கௌரி சீரியலோட ஷூட்டிங்ல ஆரம்பத்துல பெங்களூர்லயே நடந்திருக்கு. கொஞ்ச நாளா இந்த சீரியலோட படப்பிடிப்பு சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில நடந்த படப்பிடிப்புல நந்தினி விஷம் குடிச்சு தற்கொலை செய்து கொள்ற காட்சியில நடிச்சிட்டு தான் நந்தினி பெங்களூருக்கு போயிருக்காங்க. அவங்களோட நடிச்ச சக நடிகர்கள் இத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தவறான முடிவு எதுக்குமே தீர்வு கிடையாது. என்ன பிரச்சனையா இருந்தாலுமே கொஞ்சமாச்சு பேசணும், அத வெளிப்படையா சொல்லணும், இல்ல அந்த பிரச்சனைய சமாளிக்க பார்க்கணும். ஒரு நல்ல நடிகை இப்படி ஒரு முடிவை எடுத்தது ரொம்பவே தப்பு அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. கொஞ்சம் இவங்க தனிமையிலேயே இருந்திருக்காங்க. தனியாவே ரூமுக்கு போய் தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஷூட்டிங்ல எல்லாம் நடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நந்தினி அவங்க தமிழ்ல இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்னு கூட ரசிகர்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவங்க ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு தீவிரமான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. சமீபத்துல சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல ராஜேஸ்வரிங்கிற நடிகை எடுத்த முடிவு எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அது முடியறதுக்குள்ளேயே இப்ப நந்தினி அவங்களும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நடிப்புல நல்ல ஒரு உயரத்தை தொட்டுட்டு இருக்காங்க. திருமணமாகாத இவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி விசாரணைகள் போயிட்டு இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா வாழ்க்கைய முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. விசாரணையில என்ன தகவல் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.